everyone, welcome to Raves Palette. ஒன் ஸ்ட்ரோக் டெக்னிக் வச்சு ஈஸியாக எப்படி ரோசஸ் பெயிண்ட் பண்ணலான்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமாக தேவை ஃப்ளாட் ப்ரஷ் அண்ட் அதோட எட்ஜ் ஷார்ப்பாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்ளோட்டிங் மீடியம் ஆர் அக்ரிலிக் மீடியம் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக இந்த மீடியம் என்ன பண்ணுன்னா ப்ரஷ் ஸ்மூத்தாக மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு வழுவழுப்பு தன்மை கொடுக்கும். ஆனால் தண்ணியில் அது கிடைக்காது. எல்லா விஷயத்துக்குமே ப்ராக்டிஸ் முக்கியம்தான். ஆனால் ஒன் ஸ்ட்ரோக் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரோக்ஸ் பர்ஃபெக்டாக வரணும்னா நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஸோ கவனமாக அப்சர்வ் பண்ணால் ஈஸியாக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக லோட் பண்ணிகிட்டே இருக்கேங்கிறதையும் கட் பண்ணாமல் காமிச்சிருப்பேன். ஸோ தட் யூ வில் ஹாவ் அன் ஐடியா. நம்ம பெயிண்டிங் டெக்னிக் ஏற்ற மாதிரி பெயிண்ட் டைப்பும் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேலட் நைஃப், காட்டன் ஸ்வாப், ஸ்பாஞ்ச் இதெல்லாம் வச்சு பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்டோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி ஒன் ஸ்ட்ரோக் டெக்னிக்கு பெயிண்ட் கன்சிஸ்டன்சி ஃப்ளோயாக இருக்கணும். ஸோ அக்ரிலிக் கலர்ஸ்க்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் போஸ்டர் கலர்ஸ்.
பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.